நீ பேசும்போது இந்த உலகம் உன்னை கவனிக்கிறதா, அல்லது இவன் எப்பவும் இப்படித்தான் பேசுவான் என்று அலட்சியமாக கடந்து போகிறதா? ஒரு கூட்டத்தில் நீ உன் கருத்தை சொல்ல எழும்பும்போது உன் குரலில் நம்பிக்கை இருந்தாலும் மற்றவர்களின் கண்களில் அந்த மதிப்பு தெரியாமல் போன அந்த தருணங்கள் உன்னை உள்ளுக்குள் எவ்வளவு உடைத்திருக்கிறது தெரியுமா? நீ தவறாக பேசவில்லை, நீ பொய் சொல்லவில்லை. ஆனால் ஏனோ உன் வார்த்தைகளுக்கு எடையில்லை. சில மனிதர்கள் மிகவும் சாதாரணமாக பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பேச ஆரம்பித்தவுடனே அங்கே இருந்த எல்லாரும் அமைதியாகி விடுவார்கள். ஏன்? அவர்களுடைய வார்த்தைகளில் ஒரு மறைமுக அதிகாரம் இருக்கும். அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள், ஆனால் அவர்கள் சொல்வது நேராக மனதில் பதியும். அதுதான் ஆளுமை, அதுதான் பேச்சின் சக்தி. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் அறிவை அறிய வேண்டுமெனில் அவன் பேசும் முறையை கவனி. இந்த உலகம் உன் முகத்தை விட உன் பேச்சை வைத்துதான் உன் மதிப்பை தீர்மானிக்கிறது. நீ எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் உன் வார்த்தைகளில் தாக்கமில்லை என்றால் இந்த உலகம் உன்னை சாதாரண மனிதனாகவே பார்க்கும். அதனால்தான் இன்று பலர் தனியாக அழுகிறார்கள். ஏனெனில் அவர்களை யாரும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் உள்ளுக்குள் நல்லவர்கள், ஆனால் வெளியில பேசும் விதம் அவர்களை தவறாக காட்டிவிடுகிறது. சில நேரங்களில் நீ அதிகமாக பேசிவிடுகிறாய். பிறகு வீட்டுக்கு வந்து நான் ஏன் இவ்வளவு பேசினேன் என்று உன்னை நீயே வெறுக்கிறாய். சில நேரங்களில் நீ கோபத்தில் வார்த்தைகளை வீசிவிடுகிறாய். பிறகு அந்த உறவையே இழந்து விடுகிறாய். சில நேரங்களில் உன் மனதில் இருந்த மிகச்சிறந்த கருத்து கூட தவறான இடத்தில் தவறான முறையில் சொன்னதால் மற்றவர்கள் உன்னை முட்டாளாக நினைத்து விடுகிறார்கள். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உனக்கு அறிவு இல்லாததால் அல்ல. எப்போது, எப்படி, எவ்வளவு பேச வேண்டும் என்ற ரகசியம் இன்னும் தெரியாததால். இந்த உலகத்தில் அதிகம் பேசுபவர்கள் சக்திவானவர்கள் அல்ல. சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தவர்கள்தான் உண்மையான ஆபத்தானவர்கள். ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உன்னிடமிருந்து ஆயுள் முழுக்க பிரித்துவிடும். அதே ஒரு வார்த்தை ஒரு எதிரியையே உன் நண்பனாக மாற்றிவிடும். அதனால்தான் சாணக்கியர் பேச்சை ஒரு ஆயுதமாக பார்த்தார். வாளால் வெட்டிய காயம் மாறிவிடும், ஆனால் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயம் பல வருடங்கள் கடந்தாலும் மனதில் எரிந்து கொண்டே இருக்கும். இன்று இந்த வீடியோவில் சாணக்கியர் சொல்லிய அந்த 7 ரகசிய பேச்சு தந்திரங்களை நீ கற்றுக்கொள்ளப் போகிறாய். இந்த ரகசியங்களை புரிந்து கொண்ட பிறகு நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தாக்கம் கொண்டதாக மாறும். மக்கள் உன்னை வெறும் கேட்க மாட்டார்கள், கவனிப்பார்கள். உன்னை அலட்சியம் செய்தவர்கள் கூட ஒரு நாள் உன் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பார்கள். நீ சத்தமாக பேச வேண்டியதில்லை. உன் அமைதியே அதிகாரமாக மாறும். உன் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை திறக்கும் சாவியாக மாறும். அதனால் உனக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிங்கத்தை எழுப்பு. உன் நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். உன் வார்த்தைகளுக்கு எடை கொடு. ஏனெனில் இந்த உலகத்தில் மனிதர்களை ஆள்பவர்கள் கைகளால் அல்ல, வார்த்தைகளால் தான் ஆள்கிறார்கள். ரகசியம் ஒன்று, கேட்பதே பாதி பேச்சு. நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அதிகமாக பேசுவதில்லை. அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அருகில் நின்றாலே ஒரு அழுத்தம் இருக்கும். அவர்கள் பேச ஆரம்பித்தவுடனே அங்கே இருந்த எல்லோரும் அமைதியாகி விடுவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள். அதிகமாக பேசுபவன் மதிப்பை இழக்கிறான். அதிகமாக கவனிப்பவன் அதிகாரத்தை பெறுகிறான். நீ இன்று வரை மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காகவே பேசிக் கொண்டிருந்தாய். உனக்கு தெரிந்ததை நிரூபிக்க முயன்றாய். உன்னை புத்திசாலி என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உரையாடலிலும் உன் கருத்தை திணிக்க முயன்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ அதிகமாக பேசும் ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உன்னை ஆராய ஆரம்பித்தார்கள். உன் பலவீனங்கள், உன் உணர்ச்சிகள், உன் கோபம், உன் இன்செக்யூரிட்டி அனைத்தும் உன் வார்த்தைகளிலேயே வெளிப்பட்டுவிட்டது. அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதன் பேசும்போது அவன் எவ்வளவு அறிவாளி என்பது தெரியாது. அவன் அமைதியாக இருக்கும்போதுதான் அவன் ஆழம் தெரியும். இங்கேதான் பெரும்பாலானவர்கள் தவறு செய்கிறார்கள். யாராவது பேச ஆரம்பித்தால் அவர்கள் முழுமையாக கேட்கவே மாட்டார்கள். அடுத்ததாக என்ன பதில் சொல்லலாம் என்றுதான் யோசிப்பார்கள். ஆனால் ஒரு நவீன காலத்து சாணக்கியன் அப்படி இல்லை. அவன் கேட்பான், ஆழமாக கவனிப்பான். வார்த்தைகளை மட்டுமல்ல, கண்களை கவனிப்பான். குரலின் நடுக்கத்தை கவனிப்பான்.
மௌனத்தின் பின்னால் இருக்கும் உண்மையையும் கவனிப்பான். ஏனெனில் மனிதர்கள் வாயால் பொய் சொல்லலாம், ஆனால் அவர்களின் நடத்தை ஒருபோதும் முழுமையாக பொய் சொல்லாது. நீ அமைதியாக இருந்து மற்றவர்களை கவனிக்க ஆரம்பித்தவுடனே ஒரு அதிரடியான மாற்றம் நடக்கும். மக்கள் தானாகவே உன்னிடம் அதிகமாக பேச ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தங்கள் ரகசியங்களையே தெரியாமல் உன்னிடம் வெளிப்படுத்துவார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்களுக்கு தங்களை உண்மையாக கேட்க யாரும் கிடைப்பதில்லை. ஒரு மனிதன் தன்னை கவனமாக கேட்கும் ஒருவரை சந்தித்துவிட்டால் அவன் தானாகவே அவரிடம் ஈர்க்கப்படுகிறான். அதுதான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ். சத்தமாக பேசுவது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, மற்றவர்களின் மனதை திறக்க வைப்பதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். இங்கே ஒரு ஆபத்தான உண்மை இருக்கிறது. நீ அதிகமாக பேசினால் மற்றவர்களுக்கு உன்னை பற்றி தெரியும். ஆனால் நீ அமைதியாக இருந்து கேட்க ஆரம்பித்தால் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரியும். இப்போது யோசித்து பார், இந்த இரண்டில் யாரிடம் அதிக சக்தி இருக்கும்? அதனால்தான் அரசர்களும் தலைவர்களும் எல்லா இடத்திலும் தங்கள் கருத்தை சொல்ல மாட்டார்கள். முதலில் அவர்கள் கவனிப்பார்கள், மனிதர்களை படிப்பார்கள், சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள். பிறகு ஒரே ஒரு வார்த்தை பேசுவார்கள். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை அங்கே இருந்த எல்லாரையும் அமைதியாக்கிவிடும். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மாற்று. யாராவது பேசும்போது அவர்களை இன்டரப்ட் செய்யாதே. உடனே உன் கதையை சொல்ல ஆரம்பிக்காதே. அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உணர்ச்சியை கவனி. ஏனெனில் மனிதர்களை வெல்லும் முதல் ரகசியம் பேசுவது அல்ல, அவர்களை உண்மையாக கேட்பது. நீ எப்போது குறைவாக பேச ஆரம்பிக்கிறாயோ அன்றே உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உன் மௌனம் பலவீனம் அல்ல, அது சரியாக பயன்படுத்தினால் அதிகாரம். ரகசியம் 2, இனிமையாக பேசு. மனிதர்களை வெல். உன் வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் உன் கோபமான வார்த்தைகளால் உடைந்திருக்கிறது தெரியுமா? சில நேரங்களில் நீ சொன்னது தவறாக இருக்காது, ஆனால் அதை சொன்ன விதம் மற்றவர்களின் இதயத்தை காயப்படுத்தியிருக்கும். அதற்கு பிறகு நீ தனியாக அமர்ந்து யோசித்திருக்கிறாய், நான் உண்மையைதான் சொன்னேன், ஆனால் ஏன் எல்லாரும் என்னை தவறாக புரிந்து கொள்கிறார்கள்? ஏனெனில் இந்த உலகம் உண்மையை மட்டும் கேட்காது நண்பா, அதை எப்படி சொல்கிறாய் என்பதையும் கவனிக்கும். ஒரு கடுமையான உண்மை கத்தி போல காயப்படுத்தும். அதே உண்மையை மென்மையாக சொன்னால் அது மருந்தாக மாறிவிடும். இதைத்தான் சாணக்கியர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். இனிமையான வார்த்தைகள் மூடிய கதவுகளையும் திறக்கும். நீ கவனித்திருக்கிறாயா? சில மனிதர்களுடன் பேசும்போது அவர்களிடமிருந்து விலகவே மனசு வராது. அவர்கள் பெரிய அறிவாளிகள் இல்லாமலும் இருக்கலாம், பணக்காரர்களாக இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் பேசும் விதத்தில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு வெப்பம் இருக்கும். அதுதான் மனிதர்களை ஈர்க்கும் உண்மையான சக்தி. இங்கே பெரும்பாலானவர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். கோபமாக பேசுவதுதான் டாமினன்ஸ் என்று நினைக்கிறார்கள். சத்தமாக கத்துவதுதான் பவர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. உன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அது உன் பலம் அல்ல, அது உன் பலவீனம். ஏனெனில் உன்னை நீ கட்டுப்படுத்த முடியாத போது இந்த உலகத்தை எப்படி கட்டுப்படுத்தப் போகிறாய்? ஒரு உண்மையான சக்தி வாய்ந்த மனிதன் அவனை ப்ரொவோக் செய்தாலும் அமைதியாக பேசுவான். அவன் வார்த்தைகள் உயர்ந்த குரலில் இருக்காது, ஆனால் உயர்ந்த தாக்கத்தில் இருக்கும். அதனால்தான் சில மனிதர்கள் சண்டையிடாமல் கூட எல்லோரையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார்கள். அவர்கள் வார்த்தைகளில் விஷம் இருக்காது, ஆனால் எடை இருக்கும். நீ இனிமையாக பேச ஆரம்பித்தவுடனே மக்கள் உன்னை பலவீனமாக நினைப்பார்கள் என்று பயப்படுகிறாயா? அது தவறு. உண்மையிலே இனிமையாக பேசுவது ஒரு கலை அல்ல, அது ஒரு உளவியல் ஆயுதம். கோபமாக பேசுபவனை மக்கள் பயப்படலாம், ஆனால் அமைதியாகவும் மரியாதையாகவும் பேசுபவனை அவர்கள் மனதிற்குள் மதிக்க ஆரம்பிப்பார்கள். அதுதான் நீண்ட கால பவர். இங்கே ஒரு அதிரடியான உண்மை இருக்கிறது. நீ மற்றவர்களை காயப்படுத்தி ஜெயிக்கலாம், ஆனால் அவர்கள் மனதை வென்றுவிட்டால் அவர்கள் தானாகவே உனக்கு கதவுகளை திறப்பார்கள். ஒரு இனிமையான வார்த்தை ஒரு பெரிய வாய்ப்பை உனக்கு கொண்டு வரும். ஒரு மரியாதையான பேச்சு உனக்கு எதிரியாக இருந்த ஒருவரையே நண்பனாக மாற்றிவிடும். அதனால் இன்று முதல் உன் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய். உண்மையை பேசு, ஆனால் அதை காயப்படுத்தாமல் பேசு. கோபத்தில் பேச வேண்டிய நேரத்தில் கூட உன் குரலை அல்ல, உன் நிதானத்தை உயர்த்து. ஏனெனில் சத்தமாக கத்துபவனை உலகம் சில நிமிடங்கள் மட்டுமே கேட்கும், ஆனால் அமைதியாக பேசும் மனிதனின் வார்த்தைகளை
உலகம் பல வருடங்கள் நினைவில் வைத்திருக்கும். உன் நாவை ஆயுதமாக மாற்ற வேண்டுமா? அப்படியானால் முதலில் அதிலிருந்து விஷத்தை அகற்று. உன் வார்த்தைகளில் மரியாதையை சேர்த்து பேசு, கனிவை சேர்த்து பேசு, அமைதியை சேர்த்து பேசு. அப்பொழுது நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களின் இதயத்தில் பதிய ஆரம்பிக்கும். ரகசியம் 3. இடமறிந்து பேசு. ஒரு தவறான இடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை உன் முழு மதிப்பையும் உடைத்துவிடும் என்பதை உனக்கு தெரியுமா? பல நேரங்களில் நீ சொன்னது தவறாக இருக்காது, ஆனால் அதை சொன்ன இடமும் நேரமும் தவறாக இருக்கும். அதற்கு பிறகு நான் உண்மையைதான் சொன்னேன் என்று நீ உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள்வாய். ஆனால் உலகம் உண்மையை மட்டும் பார்க்காது நண்பா, அதை எங்கே சொன்னாய் என்பதையும் பார்க்கும். சாணக்கியர் சொல்கிறார், சரியான இடத்தில் பேசப்படும் ஒரு வார்த்தை வெற்றியை தரும், தவறான இடத்தில் பேசப்படும் அதே வார்த்தை அழிவை தரும். இதுதான் பெரும்பாலான மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. எல்லா இடத்திலும் தங்களின் கருத்தை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள். எல்லோரிடமும் தங்களின் உண்மையை கொட்டுகிறார்கள். ஆனால் புத்திசாலி மனிதன் அப்படி செய்ய மாட்டான். அவன் முதலில் சூழ்நிலையை கவனிப்பான். யார் முன்னால் பேசுகிறேன்? அவர்களின் மனநிலை என்ன? இப்போது பேச வேண்டிய நேரமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய நேரமா என்று யோசிப்பான். ஏனெனில் சில நேரங்களில் பேசுவது அறிவு, ஆனால் சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய அறிவு. இங்கே ஒரு ஆபத்தான உண்மை இருக்கிறது. எல்லா உண்மைகளையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுவது நேர்மை அல்ல, அது அறியாமை. சரியான மனிதரிடம் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் பேசுபவன்தான் இந்த உலகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பெறுகிறான். அதனால் இன்று முதல் வார்த்தைகளை வீணாக செலவு செய்யாதே. சூழ்நிலையை படி, மனிதர்களை புரிந்து கொள், பிறகு பேசு. அப்போது உன் வார்த்தைகள் வெறும் சத்தமாக இருக்காது, அது தாக்கம் கொண்ட சக்தியாக மாறும். ரகசியம் 4. குறைவாக பேசு, அதிகமாக தாக்கம் ஏற்படுத்து. நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? அதிகமாக பேசும் மனிதர்களை இந்த உலகம் சில நிமிடங்கள் மட்டுமே கவனிக்கும். ஆனால் குறைவாக பேசும் மனிதர்களின் ஒரு வார்த்தையையே மக்கள் பல நாட்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அதிகமாக கிடைக்கும் எந்த ஒன்றுக்கும் இந்த உலகம் மதிப்பு கொடுக்காது. அதிகமாக பேசும் மனிதன் தன்னுடைய சக்தியை அவனே மெதுவாக வீணடித்துக் கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் நீ உன் மதிப்பை நிரூபிக்கவே அதிகமாக பேசுகிறாய். உனக்கு தெரிந்ததையெல்லாம் வெளிக்காட்ட முயற்சிக்கிறாய். மற்றவர்கள் உன்னை புத்திசாலி என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு உரையாடலிலும் உன்னை ப்ரூவ் செய்ய முயற்சிக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் நீ அதிகமாக பேசுவதால் ஈர்க்கப்பட மாட்டார்கள். நீ எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பதால் தான் ஈர்க்கப்படுவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், அளவான வார்த்தைகள் கொண்ட மனிதனின் மதிப்பு ஒருபோதும் குறையாது. இங்கே ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கிறது. நீ அதிகமாக பேசும்போது உன் பலவீனங்களையும் தெரியாமல் வெளிப்படுத்தி விடுகிறாய். உன் இன்செக்யூரிட்டி, உன் கோபம், உன் அவசரம் அனைத்தும் உன் வார்த்தைகளிலேயே தெரிந்து விடுகிறது. ஆனால் குறைவாக பேசும் மனிதன் ஒரு மர்மமாக மாறிவிடுகிறான். மக்கள் அவனை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். அவன் என்ன யோசிக்கிறான் என்று அறிய முயற்சிப்பார்கள். அதுதான் உண்மையான சைக்காலஜிக்கல் பவர். நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனே ரியாக்ட் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சில அவமதிப்புகளுக்கு மௌனமே மிகப்பெரிய பதில். சில மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்காமல் விலகிப் போவதே வெற்றி. ஏனெனில் எல்லா போரையும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில போரில் அமைதியாக விலகுவது கூட உன் சக்தியை காட்டும். இன்று முதல் தேவையில்லாத இடங்களில் பேசாதே. ஒவ்வொரு கருத்தையும் நிரூபிக்க ஓடாதே. மௌனத்தை பயப்படாதே. நீ குறைவாக பேச ஆரம்பிக்கும் நாளிலிருந்து மக்கள் உன் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் அமைதியாக இருக்கும் சிங்கம் கூட காட்டில் எல்லாரையும் பயமுறுத்தும். ரகசியம் 5. உன் ரகசியங்களை எல்லோரிடமும் திறக்காதே. இந்த உலகத்தில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலே தங்களுடைய முழு வாழ்க்கையையும் அவர்களிடம் திறந்து சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். உன் கனவுகள், உன் பலவீனங்கள், உன் குடும்ப பிரச்சனைகள், உன் மனக்காயங்கள் அனைத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்தி விடுகிறாய். பிறகு ஒரு நாள் அதே விஷயங்கள் உன்னை காயப்படுத்த பயன்படுத்தப்படும்போது நான் ஏன் இவ்வளவு நம்பினேன் என்று உடைந்து போகிறாய். சாணக்கியர் சொல்கிறார், உன் ரகசியம் உனக்குள் இருக்கும் வரை அது உன் அடிமை. அது வெளியே சென்றுவிட்டால் நீ அதற்கு அடிமை.
இதுதான் வாழ்க்கையின் கொடூரமான உண்மை. எல்லோரும் உன் நண்பர்கள் இல்லை. எல்லோரும் உன் வளர்ச்சியை பார்த்து மகிழப் போவதும் இல்லை. சிலர் உன் அருகில் இருப்பார்கள், ஆனால் உன்னை புரிந்து கொள்ள அல்ல, உன்னை பற்றி தெரிந்து கொள்ள. அதனால்தான் புத்திசாலி மனிதன் எல்லோரிடமும் முழுமையாக திறந்து பேச மாட்டான். அவன் மரியாதையாக இருப்பான், அன்பாக இருப்பான், ஆனால் அவன் மனதின் எல்லா கதவுகளையும் யாருக்கும் திறந்து காட்ட மாட்டான். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அமைதியாக இருப்பது ஏரகன்ஸ் அல்ல, அது செல்ஃப் புரொடெக்ஷன். நீ எல்லோரிடமும் உன் வலிகளை சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் மக்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை ஒரு எமோஷனல் மனிதனாக மட்டுமே பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி எதை யாரிடம் பேச வேண்டும் என்று தெரிந்த மனிதன் மெதுவாக ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாற ஆரம்பிப்பான். இதன் அர்த்தம் யாரையும் நம்பக்கூடாது என்பதல்ல, ஆனால் யாரை நம்ப வேண்டும் என்பதை அறிவுடன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுக்குள் மட்டும் இருக்கும் ஒரு உலகம் இருக்க வேண்டும். ஏனெனில் அனைவருக்கும் எல்லாவற்றையும் காட்டும் மனிதன் சாதாரணமாகி விடுகிறான். ஆனால் சில விஷயங்களை மர்மமாக வைத்திருக்கும் மனிதன் மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை உருவாக்குகிறான். இன்று முதல் உன் வாழ்க்கையை எல்லோரிடமும் எக்ஸ்பிளைன் செய்யாதே. உன் திட்டங்களை எல்லோரிடமும் அனௌன்ஸ் செய்யாதே. உன் மனக்காயங்களை எல்லோரிடமும் கொட்டாதே. அமைதியாக உன்னை உருவாக்கிக்கொள். வெற்றியால் பதில் கொடு. ஏனெனில் இந்த உலகத்தில் அதிக சத்தம் போடுபவர்களை விட அமைதியாக வளர்பவர்கள்தான் மிகவும் ஆபத்தானவர்கள். ரகசியமாறு உன் உடல் மொழியே உன் உண்மையான சக்தி. நீ பேசாமல் இருந்தாலும் உன்னை பற்றி இந்த உலகம் ஒரு முடிவு எடுக்கிறது என்பதை உனக்கு தெரியுமா? ஆம், நீ வாயை திறக்கும் முன்பே உன் கண்கள், உன் முகபாவனை, உன் நிற்கும் விதம், உன் நடக்கும் விதம் அனைத்தும் சேர்ந்து நீ யார் என்பதை உலகத்திடம் சொல்லிவிடுகிறது. அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் நம்பிக்கை அவன் வார்த்தைகளில் இல்லை, அவன் நிற்கும் விதத்தில் இருக்கிறது. பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் நல்ல விஷயங்களை பேசுவார்கள், ஆனால் அவர்களின் பாடி லாங்குவேஜ் முழுவதும் பயத்தையும் இன்செக்யூரிட்டியையும் காட்டிக் கொண்டிருக்கும். கண்களை பார்த்து பேச மாட்டார்கள். தலையை குனிந்து நிற்பார்கள். அவசரமாக பேசுவார்கள். உடம்பு முழுவதும் பதட்டமாக இருக்கும். அப்போது அவர்கள் சொல்வதை விட அவர்களின் பலவீனம்தான் மற்றவர்களுக்கு அதிகமாக தெரியும். இங்கே ஒரு ஆபத்தான உண்மை இருக்கிறது. மனிதர்கள் உன் வார்த்தைகளை கேட்பதற்கு முன் உன் எனர்ஜியை உணர்கிறார்கள். நீ உன்னையே மதிக்காமல் நிற்கும்போது இந்த உலகம் ஏன் உன்னை மதிக்க வேண்டும்? ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் சத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவன் அமைதியாக நின்றாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியும். அவன் கண்கள் அலைமோதாது, அவன் உடல் பதறாது, அவன் தேவையில்லாமல் அசையாது. ஏனெனில் அமைதி என்பது கான்ஃபிடன்ஸின் மொழி. நீ பேசும்போது உன் வார்த்தைகளுக்கு முன் உன் பிரசன்ஸ் அறையை நிரப்ப வேண்டும். நேராக நில், மெதுவாக பேசு, கண்களை பார்த்து பேசு, அவசரப்படாதே. இந்த சிறிய மாற்றங்களே மக்களின் மனதில் உன்னை பவர்ஃபுல் மனிதனாக காட்ட ஆரம்பிக்கும். இங்கேதான் பெரும்பாலானவர்கள் தோற்கிறார்கள். அவர்கள் அப்ரூவல் தேடி பாடி லாங்குவேஜை மாற்றிக்கொள்கிறார்கள். எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உண்மையான கான்ஃபிடன்ஸை இழந்து விடுகிறார்கள். ஆனால் நினைவில் வை, ஒரு சிங்கம் காட்டில் யாருடைய அப்ரூவலும் கேட்காது. அதன் பிரசன்ஸ் மட்டுமே போதும். மற்ற உயிர்கள் அமைதியாகிவிடும். அதேபோல நீ உன் உடல் மொழியை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நீ பேசாமல் இருந்தாலும் மக்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இன்று முதல் உன் வார்த்தைகளை மட்டும் மாற்றாதே. உன் நிற்கும் விதத்தையும் மாற்று. உன் பார்வையையும் மாற்று. உன் பிரசன்ஸை உயர்த்து. ஏனெனில் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் பேசுவதால் பவர்ஃபுல்லாக மாறவில்லை, அவர்கள் இருப்பதாலேயே பவர்ஃபுல்லாகிறார்கள். ரகசியம் 7. பதில்களை சொல்லாதே. கேள்விகளால் மனிதர்களை கட்டுப்படுத்து. இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான மனிதர்கள் யார் தெரியுமா? எல்லா பதில்களையும் தெரிந்தவர்கள் அல்ல, சரியான கேள்விகளை கேட்க தெரிந்தவர்கள். பல நேரங்களில் நீ உன்னை நிரூபிக்கவே அதிகமாக விளக்கம் கொடுக்கிறாய். யாராவது உன்னை சந்தேகப்பட்டால் உடனே உன்னை டிஃபெண்ட் செய்ய ஆரம்பித்து விடுகிறாய். ஆனால் அதனால் என்ன நடக்கிறது தெரியுமா? நீ மெதுவாக உன் பவரை அவர்களிடம் ஒப்படைக்கிறாய். சாணக்கியர் சொல்கிறார், அறிவாளி மனிதன் நேரடியாக தாக்க மாட்டான், அவன் கேள்விகளால் எதிரியின் மனதை குழப்புவான். இதுதான் உளவியல் சக்தி. ஒருவர் உன்னை அவமதிக்க முயற்சிக்கிறார் என்றால் உடனே கோபப்படாதே.
உடனே நீண்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதே. அமைதியாக ஒரு கேள்வி கேள். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? அந்த ஒரு கேள்வியே அவர்களை யோசிக்க வைக்கும். நினைவில் வை, பதில்கள் உரையாடலை முடிக்கும், ஆனால் கேள்விகள் மனிதர்களின் மனதை திறக்கும். ஒரு பவர்ஃபுல் மனிதன் அவன் பேசுவதால் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய மாட்டான், மற்றவர்களையே பேச வைப்பான். ஏனெனில் மனிதர்கள் தாங்கள் சொன்ன விஷயங்களையே அதிகமாக நம்புவார்கள். அதனால் நீ ஒருவரை மாற்ற விரும்பினால் அவர்களிடம் நேரடியாக கட்டளை கொடுக்காதே. கேள்வி கேள். அவர்கள் தானாக யோசிக்கட்டும், அவர்கள் தானாக உணரட்டும். அதுதான் உண்மையான கண்ட்ரோல். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. கூர்மையான கேள்விகள் மனிதர்களின் முகமூடியை கிழித்துவிடும். சிலர் வெளியே கான்ஃபிடன்ஸாக இருப்பார்கள், ஆனால் சரியான கேள்வி கேட்டவுடனே அவர்களின் உண்மையான பயம் வெளியில தெரிந்துவிடும். அதனாலதான் தலைவர்கள் நேராக சண்டையிட மாட்டார்கள். அவர்கள் மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள கேள்விகளை பயன்படுத்துவார்கள். இன்று முதல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனே பதில் சொல்ல ஓடாதே. ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதே. சில நேரங்களில் ஒரு அமைதியான கேள்வி 1000 வார்த்தைகளை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். நீ சரியான கேள்விகளை கேட்க கற்றுக்கொண்டால் மக்கள் உன்னை வெறும் மனிதனாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள கடினமான ஆனால் மதிக்க வேண்டிய மனிதனாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் இந்த உலகத்தை ஆள்பவர்கள் அதிகமாக பேசுபவர்கள் அல்ல, மனிதர்களின் மனதை யோசிக்க வைப்பவர்கள்தான். இந்த வீடியோ உனக்கு உண்மையாக ஒரு மாற்றத்தை கொடுத்திருந்தால் இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஏனெனில் இங்கே சாதாரண மோட்டிவேஷன் கிடையாது. உன் மனதையும் ஆளுமையையும் மாற்றும் சாணக்கியர் உளவியல் ரகசியங்கள் தான் கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன 7 ரகசியங்களில் உனக்கு மிகவும் தாக்கம் ஏற்படுத்திய ரகசியம் எது என்று கீழே கமெண்ட் பண்ணு. மேலும் உன்னை அலட்சியம் செய்பவர்கள் முன்னாடி பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாற வேண்டுமென்றால் இந்த வீடியோவை உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணு. நினைவில் வை, உலகம் அதிகமாக பேசுபவர்களை அல்ல, அதிக தாக்கம் ஏற்படுத்துபவர்களைத்தான் நினைவில் வைத்துக் கொள்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆபத்தான சாணக்கியர் உளவியல் ரகசியத்துடன் சந்திப்போம். அதுவரை அமைதியாக இரு, கவனமாக கவனி, அதிகாரமாக வளரு.